கெனரா ஹெச்எஸ்பிசி செக்யூர் இன்வெஸ்ட் பிளான்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரூலி உங்கள் வெல்த்தை க்ரோ பண்ணுமா இந்த லாங் டேர்ம், இல்லை இதுவுமே லிமிட்டட் லாங் டேர்ம் வேல்யூ இருக்கிற ஒரு அனதர் யூலிப் ப்ராடக்டா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியில் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் யூனிட் லிங்க் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் அப் டு 100 times த ஆனுவலைஸ் ப்ரீமியம் கொடுக்குறாங்க. அண்டர் த செக்யூர் இன்வெஸ்ட் ஃபார் அவர் ஆப்ஷன் உங்களுடைய லைஃப் கவரை அப் டு 85 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அண்ட் 2x ரிட்டர்னாக பண்ணுறாங்க உங்களுடைய ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸை. மொட்டாலிட்டி சார்ஜஸ்மே 2x ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இதில் லாயல்ட்டி அடிஷன்ஸ் இருக்குது, மெச்சூரிட்டி பூஸ்டர்ஸ் இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே இருக்கு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ற ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. உங்க மெச்சூரிட்டி ப்ரோசீட்ஸ் ஒரு லம்சமா வாங்காம நீங்க ஒரு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலியமா ஒரு இன்டர்வல் பிட்வீன் நீங்க வாங்குற மாதிரியும் பண்ணலாம், ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட். அண்ட் ப்ரீமியம் ரீடைரக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபண்ட் ஸ்விட்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்க ப்ரீமியம் பேமெண்ட் மோட நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு, பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல லோன் ஃபெசிலிட்டி அவங்க ஆஃபர் பண்ணல. லிக்விடிட்டின்றது ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. நெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணக்கப்புறமா உங்களுடைய சோசன் யூனிட் லிங்க் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்சூரர் என்னதான் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் அண்ட் மொட்டாலிட்டி சார்ஜஸை மெச்சூரிட்டியில் வந்து கிரெடிட் பேக் பண்ணாலுமே இந்த ரீஃபண்ட்ஸ் உங்களுடைய டைம் வேல்யூ ஆஃப் மணி நீங்கள் லூஸ் பண்ணதை கம்பன்சேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சார்ஜஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ்லேருந்து இவங்க எடுத்துடுறாங்க ஃபார் செவரல் இயர்ஸ். அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதுல இந்த பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வரும்? ஏன்னா ரிட்டர்ன் தான் பேசிக். இதை வச்சு தான் இந்த பாலிசியில இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையான்றது நமக்கு தெரியும். அதனால நம்ம இப்போ IRR அனலைஸ் பண்ண போறோம், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போறோம். பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இது இருக்கும். ஸோ இங்க அசியூம் பண்ணிக்கலாம் கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியில இன்வெஸ்ட் பண்றாங்க. சம் அஷூர்ட் 30 lakhs, a policy term of 20 years and a premium payment term of 10 years. அப்போ annual premium of 1 lakh அவங்க கட்டுறாங்க. At the end of the policy term accumulated fund value பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் அளவுக்கு பேயபிள் தான். ஸோ இன்சூரரோட பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கால்குலேஷன்ஸ் வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆஃப் 4 and 8% பேஸ் பண்ணி இருக்கு. இது வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, இல்லை ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் இதுதான் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதும் கிடையாது. இது ஜஸ்ட் இன் கேஸ் இந்த பாலிசி ஒரு worst and best case சினாரியோவை வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இதை வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4% assumed ரிட்டர்னில் ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 15.13 lakhs வருது. ஸோ IRR பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்குறது 2.69% தான் இந்த ரிட்டர்னுக்கு. 8% assumed ரிட்டர்னில் ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 27.40 lakhs வருது. இதோட IRR 6.60% வருது. ஒரு 20-year இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் இருக்கிற ப்ராடக்ட்க்கு இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் ரிலேட்டிவ்லி மாடஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு லாங் டேர்ம் பீரியடில் இன்ஃப்ளேஷன் உங்களுடைய ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸோட காஸ்ட்டை லைக்லி இஸ் கோயிங் டு சிக்னிஃபிகன்ட்லி increased. So consequently இதோட ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்றதுமே பாத்தீங்கன்னா இந்த கோல்ஸை மீட் பண்ற அளவுக்கு சஃபிஷியண்டா இல்ல. ஒரு ப்ரொடெக்ஷன் ஃப்ரண்ட்ல இட்ஸ் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 30 lakhs சம் அஷூர்ட் அப்படின்றது ஒரு ஃபேமிலியோட ஃபியூச்சர் நீட்ஸ்க்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அடிக்குவேட்டா ப்ரொவைட் பண்ணுமா அப்படின்றதுமே டவுட்ஃபுல் தான். நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் ரிட்டர்ன் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். இதுல நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸோட இந்த பாலிசி ரிட்டர்னை கம்பேர் பண்ண போறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலிசியில இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே பாலிசி அவங்க வந்து கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ்ல செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வருதான்றது தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ சிமிலர் பேராமீட்டர்ஸ் தான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம் ஃபார் அ மச் பெட்டர் கம்பேரிசன். ஸோ இதில் லைஃப் கவர் ஆஃப் 30 lakhs உங்களுக்கு வேணும் அப்படின்னா பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் அதே லைஃப் கவர் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 12,000 rupees per year கட்டினீங்கன்னா 20-year பாலிசி டேர்மில் கிடைக்கும். ஸோ ஆனுவல் ப்ரீமியம் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் 1 lakh இருந்ததுனால நீங்கள் பியூர் டேர்ம் பாலிசி சூஸ் பண்ணி ஈச் இயர் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மட்டுமே நம்மக்கிட்ட 88,000 இருக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூன்றது ஒரு இன்வெஸ்டரோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெப்ட் ஓரியன்டட் ஆப்ஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம், லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF. இப்போ நீங்கள் ஹையர் ரிஸ்க் டாலரன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ PPFல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ரிமைனிங் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் எஸ்டிமேட்டட் டு அக்யூமுலேட் 25.96 lakhs at maturity. அப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 6.25% வருது. ஒரு டெப்ட் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்துமே PPF யூலிப் ஓட ஒரு அசியூம்ட் 8% மார்க்கெட் ரிட்டர்னோட கம்பேரபிளான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு.
இந்த சேம் அமௌண்ட்டை நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ ஆஃப் 53.71 லேக்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை ரிடம்ஷன் அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணால் கூட நெட் மெச்சூரிட்டி வேல்யூ 48.26 லேக்ஸ் வருது. ஸோ போஸ்ட் டேக்ஸ் ஐஆர்ஆர் 10.00% வருது. இதுக்கு டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்ற ஸ்க்ரீன்லேயே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கம்பேரிசனில் கிளியர்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுது. இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து செப்பரேட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் கேன் லீட் டு சிக்னிஃபிகன்ட்லி பெட்டர் அவுட்கம்ஸ். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கனரா ஹெச்எஸ்பிசி செக்யூர் இன்வெஸ்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸை மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இதில் இருக்கிற மல்டிபிள் பாலிசி சார்ஜஸ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அவைலபிளாக இருக்கிற அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ இன் டர்ன் அது ஓவரால் ரிட்டர்ன்ஸையே அஃபெக்ட் பண்ணுது. நம்ம அனாலிசிஸ் படி இந்த பிளான் வந்துட்டு இட்ஸ் லைக்லி கோயிங் டு ஜென்ரேட் ரிலேட்டிவ்லி மாடஸ்ட் லாங் டேர்ம் ரிட்டர்ன். ஸோ இது ஒரு மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறதோட அசோசியேட் ஆகியிருக்கிற ரிஸ்க் கம்பன்சேட் பண்ணுற மாதிரி அடிக்வேட்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஸோ இன்சூரன்ஸ் காம்பனண்ட்டும் பார்த்தீங்கன்னா லெஸ் கம்பெல்லிங் தான். ஏன்னா இதோட சம் அஷூர் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ கான்சிக்வெண்ட்லி இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லைஃப் இன்சூரன்ஸாக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனாக எடுத்துக்கோங்க, ரெண்டுத்துக்குமே வந்துட்டு இட் ஃபால்ஸ் ஷார்ட். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. ஸோ ஒரு மோர் எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணுறது தான். ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு அடிக்வேட்டான ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் சப்ஸ்டான்ஷியலி லோவர் காஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ அதோட ரிமைனிங் சேவிங்ஸை நீங்கள் ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, அதாவது அக்ராஸ் சூட்டபிள் அசட் கிளாஸஸில் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த அப்ரோச்சில் உங்களுக்கு கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் சுப்பீரியர் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கான பொட்டன்ஷியல் கிடைக்குது. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இன்சூரன்ஸ் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட காஸ்ட், பெனிஃபிட், ரிஸ்க் அண்ட் சூட்டபிலிட்டியை உங்களுடைய ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸை கண்டெக்ஸ்டாக வச்சு எவாலுவேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.